ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாகற்காய் அப்படின்னு சொன்னாலே அதோட கசப்பு தன்மை தாங்க நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பாகற்காய் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாகற்காயில என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகற்காயில உடலுக்கு தேவையான பொட்டாசியம், லூட்டின், மாங்கனீசு, மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் மற்றும் நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குங்க. அதுக்கப்புறமா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி கூட இருக்குதுங்க. பாகற்காய்னாலே அதோட கசப்பு சுவையினால நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டீங்க. அதனால இன்னைக்கு நாம கசப்பே இல்லாம சூப்பரா ஒரு பாவக்காய் வச்சு ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மீடியம் சைஸ்ல ஒரு பாகற்காய் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கலாம். விதைகளை நீக்க அப்போதான் நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சில பேர் விதைகளோட கூட பாகற்காய் சமைப்பாங்க. விதைகள் இருந்தா கசப்பு இன்னும் அதிகமா இருக்கும். நாம அதனால விதைகளை எடுத்துடலாம். நம்ம சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சிருந்த பாகற்காயை இந்த மாதிரி வட்ட வட்டமா இன்னும் ரொம்பவே நைஸா வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்னதா வெட்டி எடுத்த இந்த பாகற்காயை உப்பு தண்ணீர்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. உப்புல நாம கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு 2 மணி நேரம் இந்த பாகற்காயை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நாம பாகற்காயை எதுக்காக உப்பு தண்ணியில ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காயில உள்ள கசப்பு சுவை நமக்கு அதிக அளவுல தெரியாம இருக்கிறதுக்காக தாங்க. நிறைய பேர் பாகற்காயை அதோட கசப்பு தன்மை தெரியாம இருக்கிறதுக்காக வேக வைத்து அதோட தண்ணீரை வடிகட்டி எடுப்பாங்க. அப்படி நாம பண்ணுனா பாகற்காயில உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணிலேயே போயிடுங்க. இப்ப பாருங்க, 2 மணி நேரம் உப்பு தண்ணியில பாகற்காய் நல்லாவே ஊறி இருக்குதுங்க. இப்போ நாம இந்த உப்பு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நாம இந்த மாதிரி உப்புல ஊற வைக்கிறதுனால பாகற்காயிலோட கசப்பு தன்மை போயிடும், ஆனா சத்துக்கள் போகாது. இப்போ நாம நல்ல கழுவுன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. அதுல நாம நறுக்கி வச்சிருந்த பாகற்காயை போட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நாம இப்போ அரை கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு எதுக்குன்னா அப்போதான் இந்த ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியா மொறு மொறுன்னு வரும். இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம்ங்க. அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கறிவேப்பிலை ஒரு கொத்து, இவ்வளத்தையும் நாம சேர்த்து எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை நாம எதுக்காக சேர்க்கிறோம்னா அப்போதான் ரொம்பவே வாசனையா இருக்குங்க. இப்போ நாம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல நாம கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சுக்கலாங்க. தண்ணீர் அதிகமானா நல்லா இருக்காது. மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக பாகற்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போதான் நல்லா எல்லா பக்கமும் வேகும். எல்லா பாகற்காயையும் ஒரேடியாக நாம் அப்படியே போட்டுட்டோம்னா எல்லாமே அப்படி ரொம்ப நெருங்கி நல்லா வேகாதுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கெரோட்டின் கண் சம்பந்தமான நோய்களை தீர்க்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாகற்காயில் இருக்கக்கூடிய செராட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைச்சி நீரிழிவு நோய்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு மருந்தாக இருக்குங்க. பாகற்காய் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை கூட கரைக்க உதவும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான பிரச்சனைகளை கூட குறைக்குங்க. பாருங்க, இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச பாவக்கால செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் பாவக்காய் சிப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி நாம செஞ்சு கொடுக்கறனால குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஏன்னா இதுல உள்ள கசப்பு சுவை எல்லாமே போயிரும். அதனால குழந்தைங்களுக்கு கசப்பு சுவை தெரியாதுங்க. அடிக்கடி நாம இந்த மாதிரி பாகற்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதுல உள்ள நார்ச்சத்து செரிமான பிரச்சனைகளை குறைக்குங்க. இந்த மாதிரி நாம பாகற்காயை வேக வச்சு தண்ணிய குடிச்சோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களோட உற்பத்தி அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி கூட நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாகுங்க. இந்த பாகற்காய் கல்லீரல்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கல்லீரல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற கூட இது உதவும். இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதை கூட இந்த பாகற்காய் தடுக்குங்க. மற்றும் குடற்புழுக்களை வெளியேற்றவும் உதவும். கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்க கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. யாருக்காவது கெட்ட கொழுப்புனால உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா பாகற்காய அடிக்கடி உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட கெட்ட கொழுப்பு எல்லாமே நீங்கி நீங்க உங்களோட உடல் எடைய குறைச்சிக்கலாம். இப்போ பாகற்காயில என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இதுல இருக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? பாகற்காயில என்ன தீமை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே நாம அளவோடி தாங்க சாப்பிடணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. பாகற்காய நீங்க அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள கசப்பு உடல்ல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. கர்ப்ப காலத்துல அதிக அளவு கசப்பு சுவையுடைய உணவுகளை எடுத்துக்கொள்வது கருவின் வளர்ச்சியை பாதிக்குங்க. அதிக பாகற்காய் எடுத்துக்கொள்வது புரைப்பிரசவம் அல்லது கருச்சிதைவை ஏற்படுத்திடுங்க. அதனால கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாகற்காய் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய்க்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க பாகற்காய் உண்பது இரத்த சர்க்கரை அளவை மிகவும் அதிகமாக குறைச்சிடும். இதனால பாதிப்பு ஏற்பட ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. பாகற்காய் விதையில் உள்ள வேதிப்பொருட்கள் இரத்தத்துல கட்டிகளை ஏற்படுத்திடுங்க. காய்ச்சல் தலைவலி போன்ற பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும். அதனால நீங்க எப்பவுமே பாகற்காய் சமைக்கும் போது பாகற்காயில் உள்ள விதைகளை நீக்கிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிங்க. பாகற்காயை நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல்ல கூட பாதிப்பு ஏற்படுங்க. நீங்க அளவா சாப்பிடும்போது உங்களுக்கு கல்லீரல்ல உள்ள வீக்கம் குறையும். அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதிப்பா கூட வந்துடும். சில சமயங்கள்ல பாகற்காயில் உள்ள வேதிப்பொருட்கள் குழந்தைங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்திடும். அதனால குழந்தைங்க இந்த பாகற்காயை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி வர மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த பாகற்காயை கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில சமயங்கள்ல இந்த பாகற்காய் வயிற்று வலி வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூட காரணமா இருக்குங்க. பாகற்காயில இவ்வளோ தீமைகள் இருந்தா நாங்க ஏன் அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே நாம அளவுக்கு அதிகமா பாகற்காய் சாப்பிட்டாதாங்க வரும். அதனால அளவோட சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழுங்க.